ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டிடிடில லேட்டஸ்டா கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய அப்டேட்டும், இந்த அப்டேட் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஒவ்வொருத்தவங்களும் தரிசனம் போகும்போது, இப்போ நம்ம அடிக்கடி தரிசனம் போறவங்களா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம என்ன டிக்கெட் புக் பண்றோமோ அதுக்கான தர்ஷன் என்ட்ரி நமக்கு தெரியும். இல்லைன்னா கரெக்டா நம்ம போயிடுவோம். புதுசா போறவங்க இல்ல இந்த தர்ஷன் டிக்கெட் புதுசா புக் பண்ணியிருக்கிறவங்களுக்கு அந்த தர்ஷன் என்ட்ரி கியூக்கு நம்ம எங்க போகணும், எது வந்து என்ட்ரி பாயிண்ட், ஏன்னா எல்லா தர்ஷன் டிக்கெட்லயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த பிளேஸ் தான் உங்களுக்கான ரிப்போர்ட்டிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது போறதுக்கு ஒன்று இல்லை ரிப்போர்ட்டிங் பிளேஸ் கரெக்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு புதிய ஆப்ஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணாலுமே இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில பேர் என்ன அப்படின்னா, நம்ம அந்த பிளேஸை வச்சுட்டு கூகுள் மேப்பில் போயிட்டு சர்ச் பண்ணி நம்ம அந்த லொக்கேஷனை வச்சு போவோம். இனிமேல் நீங்கள் கூகுள் மேப்லேயும் போய் சர்ச் பண்ண தேவையில்லை. இன்னும் உங்களுக்கு ஆப்ஷனை ஈஸியாக கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் உங்களுக்கு எதில் கிடைக்கும் அப்படின்னா, டிடிடியோட ஆப்ல தான் இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. வெப்சைட்ல கிடையாது, ஆப்ல தான் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. டிடிடியோட அஃபிஷியல் ஆப் இதுதான். போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிடி தேவஸ்தானம் இல்லைனா டிடிடின்னு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வரும். இதுதான் ஆப்போட இன்டர்ஃபேஸ். இது உங்களுக்கு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி அஃபிஷியல் ஆப்பான்றது ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி இமேஜஸ் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. மொத்தமாக ஒரு 5 இமேஜ் கொடுத்துருப்பாங்க. இதில் 2வது இமேஜ் இது. அதே மாதிரி 3வது இப்படி இருக்கும், 4வது இப்படி இருக்கும், அடுத்தது 5வது இப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆப்ஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இதில் வந்து உங்களுக்கு ஹோம் பேஜ்லேயே நம்மளோட புக்கிங்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த இன்டர்ஃபேஸ்லேயே உங்களுக்கு இருக்கும் பாருங்க. இதுலேயே இருக்கு, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, மை புக்கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ல ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதில் வந்து இப்போ ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் நம்ம புக் பண்ணியிருந்தோம்னா எந்த டேட்டு, என்ன டைமு, எத்தனை பேருக்கு அப்படின்றதும் கீழே வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. ஸோ இதுக்கு பக்கத்துல இந்த பார் கோடு மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதில் தான் இப்போ நான் சொன்ன ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான வீடியோ கிளிப்பை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து காட்டுறேன், அதாவது கம்ப்யூட்டரில் காட்டுறதுனால உங்களுக்கு ஆப்பில் வந்து அந்த பேஜை மட்டும் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஆக்டிவாக உங்களுக்கு புக்கிங்ஸ் இருந்தால் மட்டும்தான் இது காட்டும். நீங்கள் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு பெருமாளோட ஃபோட்டோ வந்து அதுக்கப்புறம் ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பாருங்க, உங்களோட ஹோம் பேஜ், இந்த ஆப்ல வந்து இருக்க ஹோம் பேஜ்லயே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களோட கரண்ட் புக்கிங்ஸ் வந்து காட்டும். மை புக்கிங்ஸுக்கு கீழே நீங்க என்னென்ன புக்கிங்ஸ் வந்து கரண்டா வச்சிருக்கீங்க. இப்போ நவம்பர் மந்த்ல ஏதாவது புக்கிங் இருக்கா, அதே மாதிரி ஜனவரிக்கு ஏதாவது புக்கிங் இருக்கா, டிசம்பர்ல புக்கிங் இருக்குன்னா இந்த மாதிரி புக்கிங்ஸ் வந்து காட்டும். இந்த ஆப்ல நீங்க வந்து லாகின் பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர்ல நீங்க புக் பண்ணிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர்ல தான் நீங்க லாகின் வந்து பண்ணிக்கணும். அப்பதான் உங்களுக்கு இது வந்து காட்டும். இப்போ நான் ப்ரீவியஸ் இவங்க காட்டின அந்த இமேஜ்ல இந்த இடத்துல ஒரு பார் கோட் மாதிரி இருந்துச்சு பாத்தீங்களா? அதுல இப்போ மேப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் லேட்டஸ்டா கொண்டு வந்திருக்க அப்டேட். இப்போ அங்க பிரதர்ஷனம் நம்ம டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம்னா எந்த இடத்துல அதை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான கூகுள் மேப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த மேப்பை கிளிக் பண்ணீங்கன்னா டைரெக்டா உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டிங் பிளேஸ் வந்து உங்களோட கூகுள் மேப்ல வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஏடிசி சர்க்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஏடிசி சர்க்கிள் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றது இந்த மேப் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி 300 தர்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணீங்கனாலும் அதோட ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ அதே மாதிரி நீங்க வந்து வர்ச்சுவல் சேவா புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் நீங்க இதுல பாத்துக்கலாம். அடுத்த புக்கிங் நீங்க வந்து ஆர்ஜித சேவா டிக்கெட், கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா, சகஸ்கர தீபலங்கர சேவா, இந்த மாதிரி ஏதாவது சேவா டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் அதுக்கு எந்தெந்த பிளேஸ் உங்களுக்கான ரிப்போர்ட்டிங் பிளேஸ் அப்படின்றத அதுல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மேப்பை நீங்க கிளிக் பண்றது மூலமா அதுக்கான ரிப்போர்ட்டிங் பிளேஸை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். மேப்பை வச்சு அதுக்கு நியர்பைல எந்த பிளேஸ் இருக்குன்றத வச்சு நீங்க அந்த பிளேஸ்க்கு ரீச் பண்ணிக்கலாம். இதுவே நீங்க சீனியர் சிட்டிசன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கனாலும் சேம் இதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்துக்க முடியும். எந்த இடத்துல நம்ம ரிப்போர்ட் பண்ணணும், இந்த தரிசனத்துக்கு இந்த இடத்துல தான் ரிப்போர்ட் பண்ணணுமா, அந்த மாதிரி நீங்க பாத்துக்கலாம். ஒவ்வொரு தரிசனத்துக்கும் ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய தரிசனத்துக்கு இந்த அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் உங்களோட டிடிடியோட ஆப்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க. உங்களோட ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய தரிசனத்துக்கு இந்த ஆப்ஷன் வந்து இருக்கா அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது புதுசா போறவங்களுக்கும் சரி, ஆல்ரெடி போறவங்களுக்கும் வந்திருக்கக்கூடிய புதிய அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வீடியோ. முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல நிறைய யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆல் இன் ஒன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.